ஹாய் நண்பர்களே, மறக்காமல் இந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. பாதிக்கு பாதி பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை ஏதாவது ஒரு வழியிலையாவது எனக்கு தெரியப்படுத்துங்க. வெளியில போ, வெளியில போ. என் வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. கிளம்பு. என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்திருக்கேன். சத்தியமா நான் அடிச்சவன். கிளம்பு, கிளம்பு. உன்னை தொட்டா கூட பாவண்டா. கிளம்பு. இனி யாவனையும் அனந்தமே நான் எதுக்க போறது இல்ல. கிளம்பு. பொண்டாட்டியா? யார உனக்கு பொண்டாட்டி? அதான் வேற படத்தை கொடுத்துட்டு போனியா? வெக்கமா இல்ல? இப்ப மட்டும் அது உன் பொண்டாட்டி உன் பிள்ளை எப்படி உனக்கு தெரிஞ்சது? நீ பாவத்தை பண்ணிட்டு பழிய கூசாம என் மேல போட்டல. நீ என்னத்தான் சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? அது ஒண்ணு இல்ல. அவனுக்கு வந்து போக சொல்லுங்க. என்னத்தான் நீங்க இப்ப என்னமோ சொன்னீங்களே? ஒண்ணு சொல்லு. இவர் என்ன பண்ணாரு? ஒண்ணு சொல்லு. சொல்லதுக்கு என்ன? அவன் பாவத்தை பண்ணிட்டு வாய்க்கோசம் அந்த புள்ளி என் மேல சுமத்திட்டான்டா. இவ்வளவு கேள்வி சொல்லுமா நீங்க? சாவ கடவுளை காப்பாத்தி இன்னைக்கு உங்க பொண்ணு பிள்ளை சொல்லிட்டு இருக்கீங்களா? அந்த 2 உசிரி காப்பாத்துறதே இவர் தான். ஓ, நீ பாவத்தை பண்ணிட்டு அந்த புள்ளி அண்ணன் சுமத்தி இருக்க. தேவன் புள்ள நினைச்சு தத்துட்டுமாண்டா. அறிவில்ல, அறிவில்ல. சோத்து நினைச்சுட்டீங்க. புள்ள தத்து வச்சிருக்காரு. உறவைய கொச்சப்பட்டு வச்சிருக்கீங்க. பொண்ணு 4 அடி 4 அடிச்சிருட. என்ன பேசாம இருந்தது. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நான் சின்ன பாவத்தை பண்ணல. அடிடா, என்ன அடிச்சிருடா. எப்ப உறவை நீ கொச்சப்படுத்தினியோ அப்பவே நீ யாரோ நான் யாரோ. எவ்வளவு கேவலமா என்ன பேசுன, எவ்வளவு கேள்விமா பேசுன. ஏற்கனவே அடுத்த முன்னாடி தானே கட்டிருக்கா. நல்லா அடுத்த முன்னாடி ஆட்டை போடுது. உனக்கு கை வந்த கலந்து கட்டல என்ன பார்த்து மாச பேக நீங்களா? மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு தகுதி இல்ல. பொண்ணு உன் கையால எனக்கு கொன்னு போட்டுருடா. ஒரு அடியாக அடிச்சிருடா. மனசுல இருக்க வலி கொஞ்சமாவது குறையும். ஓவலி குறைஞ்சிடும். ஆனா ஒன்னா எனக்கு ஏற்படுத்துற காயம் இப்ப இல்லடா. மண்ணுக்குள்ள போனாலும் ஆறாது. உன் பொண்ணாட்டி புள்ளைய பார்த்தேன்டா. எப்ப கொச்சப்படுத்தினோ என்னோட புள்ளைய பார்க்கவே முடியலடா. அருவருப்பா இருந்தது. அந்த புள்ள முகத்தை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருந்தடா. நான் அந்த புள்ளைய பார்க்க போகவே இல்லை. தம்பி பொண்ணாட்டி அவன் தப்பு பண்ணிட்டு ஓடிட்டான். நம்ம அடைக்கலம் கொடுக்கணும் தகப்பனா. வீட்டுக்கு மூத்தவனா அடைக்கலம் கொடுக்கலான்னு நான் பொறுப்பெடுத்துக்கிட்டேன். பொறுப்பெடுத்து எனக்கு நீ கொடுத்த பட்டம் பழி போடுறமே. அவனுக்கும் குடும்பம் இருக்கு, அவனுக்கும் புள்ளைகள் இருக்கு. நாளைக்கு அவன் புள்ளைகளுக்கு அந்த விஷயம் போச்சுன்னா அந்த புள்ளைக்கு முன்னாடி அவன் தலை கொஞ்சம் நிக்கணுமே. என் பொண்ணுக்கு இன்னும் 2 வருஷம் தான் விவரம் தெரிஞ்சிடும். அவன் முன்னாடி அந்த விஷயத்த பேசியிருந்தா என் மானம் என் உசிரை எழுந்துக்கிட்டா இருக்கும். வெளியில போ, வெளியில போ. அவங்க உங்களை மன்னிச்சா உங்க கூட நான் இருப்பேன். இல்லைன்னா என் வழியில குறுக்க வரக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. உங்க யாருக்கும் பாரமா இருக்கிறதுக்காக நான் வரல. நான் பாட்டுக்கு ஒரு வேலை செஞ்சு என் வயிற்றையும் புள்ளையும் காப்பாத்தலாம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். இவர் என்னை வாழ விடுற மாதிரி தெரியல. என் கூட வந்துரு, என் கூட வந்துருன்னு எனக்கு டார்ச்சர் பண்ணாரு. அவர் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு அருவருப்பா இருந்தது. ஏன்னா தகப்பனா இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு என்னை சந்தேகப்பட்டாரு. ஒரு தகப்பை எப்படி பாப்பாரா அப்படிதான் பொண்ணு தரப்பா என்னை பார்த்தாரு. ஸ்கேன் பண்ணும் போதெல்லாம் ஜெயராஜ் புள்ளன்னு அவர் பட்ட சந்தோஷம், ஏதோ பேரப்புள்ள பிறக்கிற மாதிரி அவர் துள்ளின சந்தோஷம் இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது. தான் ஒரு தாத்தா மாதிரி உணர்ந்துகிட்டாரு. முழுசா எனக்கு அப்பாங்க ஸ்தானத்தை கொடுத்தாரு. நான் ஒரு அப்பாவாவே உணர ஆரம்பிச்சேன். அப்பேற்பட்ட மனுஷன் மேலேயே இந்த வயசுல இருக்க பிள்ளைக்கு அவர் தான் காரணம் இவர் பேசுனா. இவர் முகத்தை பார்த்தா என்ன காதல் வருமா? அருவருப்பா இருந்தது. பேசுறதுக்கு கூட எனக்கு மனசு வரல. என்ன நிம்மதியா வாழ விட மாட்டாரு. அதனாலதான் கடைசி ஒரு வாய்ப்பு பொண்ணு தரப்ப அவங்கள மன்னிச்சாருன்னா நான் உங்க கூட இருக்கேன்னு எனக்கு தெரியும். அவருக்கு யாருக்கிட்ட இருந்துமே மன்னிப்பு கிடைக்காது. இந்த பாவத்துக்கு மன்னிப்பை கொடுக்க கூடாது. தன்னை நம்பி வந்தவளை, தன்னை நம்பி தன் கூட படுத்தவளை அசிங்கப்படுத்துற எவனும் ஆம்பளையே இல்லை. ஐயோ ஐயோ, பொழுது என்ன மன்னிச்சிருடா. சத்தியம் எனக்கு அந்த நேரத்துல புரியலடா. உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியலடா. எனக்கு இதெல்லாம் தெரியலடா. சத்தியமா எனக்கு தெரியலடா. அது எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது கூட உனக்கு தெரியாது? அது தெரியும். ஆனா அது இப்பெல்லாம் நான் சத்தியமா சொல்றேன் எனக்கு தெரியாதுடா. என்ன ஜெயராஜா இவ்வளவு கீழ்த்தரமா நடந்திருக்கீங்க? சத்தியமா சொல்றேன். அன்னைக்கு இங்க நடந்ததெல்லாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு அப்பதான் உணர்ந்தேன். நீங்க சொல்லணும் எனக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. சாரி மாமா, சாரி பண்ணுறப்பா. நான் கிளம்புறேன். நான் இவருக்கு விளக்கம் கொடுக்க தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இன்னும் என்ன தொந்தரவு பண்ண மாட்டாருன்னு நான் நம்புறேன். நான் போயிட்டு வரேன்.
பொண்ணுத்தர ப்ளீஸ் எனக்கு என் பொண்டாட்டி புள்ள வேணும். பொண்ணுத்தர என்ன மன்னிச்சிரு. நீ மன்னிக்காம இவ என் கூட சேர மாட்டா. பொண்ணுத்தர ப்ளீஸ் பொண்ணுத்தர எனக்கு என் புள்ள வேணும். பொண்ணுத்தர எனக்கு என் குழந்தை வேணும். ரெட்ட புள்ள. என் பிள்ளைங்களை அனாதை ஆக்கிறாத. அப்பா இல்லாத பிள்ளை ஆக்கிறாத. ப்ளீஸ் பொண்ணுத்தர என் பொண்டாட்டி என்ன மன்னிக்கணும். என்ன மன்னிச்சிரு பொண்ணுத்தர. அனாதையா வாழடா. நீ தனியா வாழ விரும்புவ அப்படியே வாழு. இப்போ எப்பவுமே நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். வேண்டாம் என் பிள்ளைல அனாதையாக்கிறாத. என் பிள்ளைங்களை அனாதையாக்கிறாத. கை நிறைய சம்பத்தியம் பண்ணியும் இவ பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. என் பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணிச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன். என் பிள்ளைங்களை தண்டிச்சிடாத. பொண்ணுத்தர என் குழந்தைங்க. என் புள்ள பொண்ணுத்தர எனக்கு என் புள்ள வேணும். பொண்ணுத்தர எனக்கு மன்னிச்சிரு. நீ மன்னிச்சாதான் இவ என்ன ஏத்துக்குவா. பொண்ணுத்தர உனக்கு கெஞ்சி கேட்கிற. பொண்ணுத்தர என்ன மன்னிச்சிரு. பொண்ணுத்தர நான் மன்னிக்க மாட்டேன். நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அது எப்படிடா இன்னொருத்த மேல நியாயமா பழி போடுவ? நீ செஞ்ச பாவத்தை என் தலையில கட்ட பார்த்தா தேய்மொழி தவிர வேற எந்த பொண்ணாவது நான் எடுத்து பார்த்திருப்பேன்? அவளை தவிர நான் வேற எவளையும் நேசிக்கவில்ல. அவளை தவிர வேற எவளையும் எடுத்து பார்த்ததே இல்ல. என் மேலேயே பழி போட்டல நீ. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு நான் தப்பா நினைச்சது தப்புதான். பொண்ணு ஒரு வாட்டி மன்னிச்சிருக்கா. எனக்கு என் பொண்ணு பிள்ளை வேணும்டா. ஆபீஸ்ல துடைக்கிறாடா. பாத்ரூம் கழுவுறா. நல்ல ஆதாரம் இல்ல. ஹாஸ்டல்ல ஃபீஸ் கொடுக்கல. இப்படி கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. என்னால முடியலடா. இதெல்லாம் பார்க்க முடியல. கெட்டு போன சோற சாப்பிட்டுட்டு இருக்காடா. என்னால பார்க்க முடியல. என் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சத்தியமா சொல்றேன். சத்தியமா போயிடுவேன்டா. சாவு எட்டனோட கை விட்டுட்டு போனா சாவு. உன் பொண்ணு கஷ்டப்படுறத கண்ணால பாரு. அதாவது உன் பிள்ளைங்க இல்லன்னுட்டிய. உன் பொண்ணு கட்டு போயிட்டால. பரவாயில்லடா. சாவுடா. சாவு. அவ கஷ்டப்படுறத நீ பாக்கணும். நான் அதுக்குதான் உதவி பண்ணல. நாங்க உதவி பண்ண மாட்டோம். வேண்டாடா. உன்ன மாதிரி தப்பு பண்றவன் ஈஸியா அடுத்த மேல பழி போடுறீங்கல்ல. உன் பொண்ணு கஷ்டப்படுறத பாரு. நீங்க ஈஸியா பழி போடுறீங்க. நாங்க உங்களுக்கு உதவி பண்ணணும். இறக்கப்பட்டு உதவி பண்ணதுக்கு நீ என்னையே நடத்துல நீ பாட்டு பார்த்தவன் தானே. நீ வெளில போடா. வெளில போ. நீ நாடு அசிங்கப்படுத்தி என்ன வேணாலும் பண்ணு. இவளையாவது இங்க சேர்த்துக்கோய. இவளையாவது இங்க இருக்கட்டும். நீ கதை கட்டி விடுதுக்கா. நான் அதை புள்ள மாதிரி பார்த்தேன்டா. அது என் பருக்கு பச்சை புள்ள மாதிரி தெரிஞ்சுடா. மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வரும்போது ஏதோ என் புள்ள மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்துடா. அப்படித்தானே நான் பார்த்தேன். நீ எவ்வளவு பெரிய பதிவு சமத்திட்டு போனடா. தப்புதா. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன்டா. மன்னிச்சிருடா. தெய்வ கஷ்டப்படுறத இனி என்னால பார்க்க முடியாது. நான் சத்தியமா சேர்த்து போயிருவேன்டா. என்னால மன்னிக்க முடியாது. இவ கஷ்டப்படுவாடா. நீ எனக்கு தண்டனை கொடுக்கல. இவளுக்கு தண்டனை கொடுக்க இல்லையா? நான் உனக்கு தான் கொடுக்கேன். அவ கஷ்டப்படுது. அவ புள்ள கஷ்டப்படுது. நீ கடலை பார்த்தா அது உனக்கு வழி தானே. வேண்டாடா. நீ இப்படிப்பட்டவன் கிடையாது. என் விஷயத்துல மட்டும் இப்படி நடந்துக்கிறாத பிளீஸ். முடியாது. மன்னிக்க முடியாது. என் புள்ளடா. வாழ்க்கையில வாய்ப்பு ஒரு திருப்பி தானே கிடைக்கும். ஆளுக்கு சீமந்தம் பண்ணி பார்க்கணும். என் புள்ள பேருக்கு என் கையில வாங்கணும்னு எல்லா தகப்பனுக்கு இருக்கிற ஆசை தானடா. வாழ்க்கையில திருப்பு கிடைக்கக்கூடியடா. தட்டி பறிச்சிடாதடா. தாங்க முடியலடா. என்னால உன்னை மன்னிக்க முடியாது. கிளம்பு. மன்னிச்சு. நீ கால விழுந்தது காலே கடந்தாலும் சரி என்கிட்ட உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. இது உன் குணமே கிடையாதுடா. நீ இப்படி பட்டவன் கிடையாது. ஆமா நான் நல்லவனதான் இருந்தேன். கெட்டவனா மாத்துறது நீதான். பயமா இருக்கு. நான் அவன் மேல இறக்கப்பட்டு உள்ள கூப்பிட்டு மறுபடியும் நீ வேற யார் மேல பள்ளி சுமத்திட்டு போயிட்டேன்னா நீ தப்பு பண்ணுவேன். நாங்க பள்ளி சுமந்துட்டு அலையணும். சரிடா நீ மன்னிக்க வேண்டாம். அங்க கிஷோர் அம்மா அக்காலாம் இருக்காங்கல்ல. அங்கேயாவது இருக்கட்டும். அக்கமா இருக்கக்கூடியது இருக்கட்டும். பாவம் அவங்களால இப்ப முடியாது. அது வழியா மில்லு வேலைக்கு போய் 100-200 சேர்த்து வச்சு தின்னுக்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் பார்த்த கொடுக்க முடியாது. பணத்தை நான் கொடுக்க இல்ல. தேவையில்லை. நீ கிளம்பலாம். அவளை எங்க இருந்து கூட்டு வந்து அங்கே கொண்டு விட்டுரு. வேண்டாடா பிளீஸ். தேன்மொழி இப்ப எதுக்கு நீ அவளை கூப்பிடுற? தேன்மொழி அழகி உள்ளவா. தேன்மொழி நீ உள்ளவா. நான் பாத்துக்கிறேன். உள்ளவா. பொண்ணுக்கிறப்பா நீ ஏன் வாயால அப்பான்னு கூப்பிடுத? பரவென்ன? நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி அவனை வெளியே அனுப்பிட்டு இருக்கேன். அவன் துரோகம் பண்ணது எனக்கு. உங்க மேல 1000 பேர் 1000 பழிய சுமத்தலாம். அத நம்பணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியவன் நான் என்னைக்குமே பொண்ணுத்தரை சந்தேகப்பட மாட்டேன். நானே சந்தேகப்பட மாட்டேன். இவங்கெல்லாம் யார் உங்க மேல பழி சுமத்ததுக்கு? என்ன நீங்க நம்புங்க. அவன் எவ்வளவு பெரிய வேலை பார்த்தா தெரியுமா உனக்கு? பார்த்துட்டு போட்டுமே. ஏன் என் மேல 1000 பேர் 1000 பழிய சுமத்தும் போது கூட என் கழுத்துல தாலி கட்டினா போதுன்னு என் மேல வச்சிருந்த காதல் குறையாம வாழ்ந்து வருதுன்னு நீங்க அப்படி என்ன நீங்க முழுசா நம்பும் போது உங்க மேல உலகமே பழி சுமத்துட்டோம். நான் நம்புவேன்.
இந்த பொண்ணு தர என்னைக்குமே தேன்மொழிக்கு தான், இந்த தேன்மொழி என்னைக்குமே பொண்ணு தரைக்கு தான். 1000 பேர் 1000 பழிவ சுமத்திட்டேன். உடனே நான் ஏதாவது நம்பிடுவேன், அப்ப எனக்கு ஏதாவது ஆயிரும்னு நீங்க பயந்துருக்கீங்க. இல்ல முதல்ல நான் எப்படி நம்புவேன், நீங்க நம்புனீங்க? நீ ஏற்கனவே ஆமா, ஏற்கனவே பைத்தியமா இருந்தேன். இத சொன்னா நம்பிடுவேன். நான் பைத்தியமா இல்ல, போனமா கடந்தா கூட நான் நம்ப மாட்டேன். உங்களை நம்ப வேண்டியவன் நான் மட்டும்தான், இங்க வேற யாரும் இல்ல. நான் உங்களை முழுசா நம்புறேன். அது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. என் பொண்ணுத்துல வர எவ்வளையும் எடுத்து பாத்துக்கிட மாட்டாரு, நினைக்கவும் மாட்டாரு. அப்படிங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்க இப்படி பயந்தாதான் எனக்கு பயமா இருக்கு. ஏடி அது எப்படி வாய் கூசாம என்ன பத்தி எனக்கு நல்லா தெரியலடி. பேசுறதுக்கு அப்புறம் எப்படி அந்த பையனை சுமத்தலாம்? இப்ப சுமத்துனது என்ன? நீங்க வந்து தப்பு பண்ணலையே. அவளை புள்ள மாதிரி கூட்டிட்டு போனது எனக்கு தெரியும். என்ன என்கிட்ட சொல்லாம கூட்டிட்டு போனீங்க? இங்க பாருங்க, எல்லாரும் தப்பு பண்றதுதான், எல்லா வாழ்க்கையிலும் தப்பு நடக்கிறதா. இதே உங்க தங்கச்சி நடக்கப்போ அவங்க மாப்பிள்ள தான் தங்கச்சியை ஏத்துக்கிட்டா போதுன்னு நீங்க போய் அவர்கிட்ட கெஞ்சல. இப்ப இந்த அழகிக்கு கெஞ்சதுக்கு யாரும் இல்ல, அவ்வளவுதான். இங்க பாருங்க, கெஞ்சதுக்கு ஆள் இல்லைங்கக்காக அவங்கள மன்னிக்காமலாம் இருக்கக்கூடாது. நீங்க ஜெயராஜை பாத்தீங்க, அந்த புள்ளைய பாத்தீங்களா? நிறம் மசமா இருக்கா, வயிற்று புள்ள வச்சிருக்கா, ரெட்ட புள்ள. வளகாப்பு நடக்கணும், சீமந்தம், அது இதுன்னு அவளுக்கும் ஆசைகள் இருக்கும். அவரு செஞ்ச பாத்துக்கு இந்த பிள்ளைக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கீங்க? இப்போ நான் அவனை மன்னிச்ச, அவன் செஞ்ச தப்ப உணராமே போயிடுவான். அங்க ஒண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அவதான் அழகா நெத்தடி கொடுத்து கூட்டு வந்திருக்காள. யார் மேல நீ படி சுமத்தினியோ அவங்க உன்னை மன்னிச்சா நான் உன் கூட வாழுதேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இதுக்கு மேல என்ன நெத்தடி வேணும்? இதுக்கு மேல அவருக்கு என்ன தண்டனை வேணும்? அவர் பொண்டாட்டி பேர் கூட வாழறதுக்கு நீங்க மன்னிக்கணும். மன்னிச்சாதான் அவர் வாழ முடியும். இது கூட நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. அவன் நான் மன்னிக்கவே மாட்டேங்கிற நம்பிக்கையில கூட்டு வந்திருப்பா. ஏன்னா நாங்க பட்ட காயம் அப்படி ஈஸியா சொல்லிட்டா மன்னிச்சிருனே. பழைய பாசம் இருக்குதோ? நான் பேசிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன வேலை? நான் பேசிக்கிறேன், இது ஏன் சம்பந்தப்பட்டது? அதான் வேண்டாம். ஏய் வேண்டாம், யாரும் தலையிடக்கூடாது. இவன் படுத்தின வேதனையில நான் எத்தனை நாள் நிம்மதி இல்லாம இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். எத்தனை இரவுல என் நெஞ்சில பாரத்தோட நான் படுத்திருந்தேன். அத்தனை வலிகளை கொடுத்தவனை ஈஸியா மன்னிக்க சொல்றீங்க? என்னால மன்னிக்க முடியாது. அவனை மன்னிச்ச நீ எனக்கு பொண்டாட்டியே கிடையாது. அழகி, நீ உள்ள வா. இல்ல வேண்டாம், இங்க யாரோ யாருக்கோ தண்டனை கொடுக்கறத நினைச்சு வயிற்றுல இருக்க புள்ளைக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க. பாரு, நான் ஒரு டாக்டரா சொல்றேன், இந்த மாநிலத்துல உன்னை சுத்தி ஆட்கள் இருக்கணும். ரெட்ட புள்ளைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்ன வேணாலும் நடக்கலாம். உசுருக்கு கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. வா போவோம், எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறதா. அதை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். நீ உள்ள வா. பாரு, நீ ஒண்ணு எனக்காகலாம் வர வேண்டாம். உன் வயிற்றுல இருக்க புள்ள ஆரோக்கியமாவும் அந்த புள்ள பூமிக்கு வரணும்னா ஒழுங்கா உள்ள வா. என்ன இல்ல பொண்ணு பார்த்துக்கான லேசில வசீகரம் மன்னிக்க மாட்டான். திரும்ப நீ அவங்க சண்டை போட்டுட்டு கிடக்காத. பாத்துக்கிடுவேன், நீ போ. சரி. ஒருத்தங்க கூட எத்தனை வருஷம் இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம அவங்க மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்குங்க தான் முக்கியம். 25 வருஷமா ஒன்னா இருந்தாலும் அவங்க மேல ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லாம இருந்தோம்னா அந்த உறவுக்கு அர்த்தமே இல்ல. ஒருத்தங்க கிட்ட பழகுனா அவங்க மேல நம்பிக்கை வைங்க, இல்ல அவங்க குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்க பாருங்க. பொண்ணு தெரியும் மத்தி நல்ல தெரியும். அவர் பொம்பளை விஷயத்துல எந்த பொண்ணையுமே அப்படி தப்பா பார்க்க மாட்டாரு. அப்படி இருக்கும்போது உங்க பொண்டாட்டி மட்டும் தப்பா பாப்பாருன்னு எப்படி நம்புனீங்க? அதுவும் தம்பி பொண்டாட்டிய கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்க? சந்தேகம் கண்ணை மறைச்சிட்டு முதல்ல இந்த சந்தேக பார்வையை எடுத்து தூர போடுங்க. யாராதான் சரி, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சந்தேக பார்வை. அந்த சந்தேக பார்வை ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. உள்ள எந்த ஒரு விஷயமாவும் இருந்துட்டு போட்டோம், அதையும் எடுத்த உடனே சந்தேக கண்ணத்தோட பார்க்கணும். இப்படி எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை நரகமா போயிடும். சந்தோஷம் ஒரு துளி கூட இருக்காது. உள்ள என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், அது எனக்கு அவசியம் இல்லாத நினைச்சு கடந்து போகணும். சரி, அழகிய கூட்டிட்டு உள்ள போங்க. நீங்க இப்ப அவருக்காக உள்ள போகல, உங்க பிள்ளைக்காகவும் உங்க பொண்டாட்டிக்காகவும் உள்ள போறீங்க. போங்க. சரிடி சரிடி. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க கேட்டீங்களா? பிள்ளைக்காக தான் வரேன். சரிடி சரி, நீ பாதுகாப்பா இருந்தாலே எனக்கு போதும். சரி மத சாப்பிடு போ. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னா எல்லா செக்கப்பையும் முடிச்சிருவான். நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். முதல்ல உள்ள போய் சாப்பிட்டு கிளம்பு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போ. இப்ப நீ எனக்கு பாதுகாப்பா இருக்கு, நிம்மதியா இருக்கு, அது போதும். நீ உள்ள போ. சாரிடி சாரிடி சாரிடி. ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்டு. சரி, நீ உள்ள போய் சாப்பிட்டு வா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன்.
சைட்ல இருக்கும் அந்த ரூமுக்கு போ. நான் வந்து அங்கதான் தங்குவேன். அந்த ரூமுக்கு போ, நான் வரேன். தேன்மொழி, என் நம்பிக்கை வீண் போகல. நீ வந்தா நிச்சயமா என்னை காப்பாத்துவேன்னு எனக்கு தெரியும். உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய அன்னைக்கே நான் பொண்ணு தர மேல வைக்காம போனேன். எங்க போறீங்க? நான் எங்க போனா உனக்கு என்ன? எங்க லீவ் எடுத்திருக்கேன்னு சொன்னீங்க, இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? குழந்தை வேணும், 2 நாள் வீட்டுல தான் இருப்பேன்னு சொன்னீங்க. அப்படின்னு அன்னைக்கு சந்தோஷமா இருந்த பாரு. அப்படி சந்தோஷமா இருந்து உன் கூட சந்தோஷமா இருந்து அப்படின்னு ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு எல்லாம் நடந்துரும். அதை ஆசையில நீ மண்ணாடி போட்டுட்டிய. அது எப்படி நான் சந்தோஷமா இருக்க கூட நீ முடிவு பண்ணுவேன்னு கேட்க. நான் பேசிட்டு இருக்க நீ எதுக்கு தலையிடுத? அது ஏன் கவலை பிரச்சனை? நீ எதுக்கு தலையிட்ட? என்ன நீங்க வேற நான் வேறன்னு பிரிச்சு பேசுறீங்க? ஆமாடி, இது ஏன் கௌரவ பிரச்சனை தான். எத்தனை நாள் ராப்பகல தூக்கம் இல்லாம இதே பெட்ல கண்டனி எனக்கு தான் தெரியும். ஊருக்காரங்கிட்ட சொல்லிவானா? ஊருக்காரங்க என்ன நினைப்பா? நான் எல்லாருக்கிட்டையும் போய் எப்படி நினைப்பேன்னு நானுக்கிட்ட சாகலமான்னு யோசிச்சேன். அப்ப ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க பாரு, நம்பிக்கைங்கிறது வேற, ஏன் கௌரவங்கிறது வேற. என்ன மனதளவுல பாதிக்கப்பட வச்சான், மனசுல என்ன சாகடிச்சான். சரி, இப்ப நீங்க பழி வாங்கிட்டா எல்லாம் சரியாயிருமா? இல்ல பழி வாங்கிட்டா இப்ப நிம்மதியா இருந்திருப்பீங்களா? சொல்லுங்க. இன்னொரு 10 நாள் கழிச்சு அன்னைக்கு மன்னிச்சிருக்கலாமோன்னு அப்படி நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, நீங்க வீட்டுக்குள்ள சேர்க்காம போய் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு, குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணாயி அடுத்து நீங்க ஜெயராஜை மன்னிச்சாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்? கை மீறி போனதே போனதாவே ஆயிரும். அந்த ஒரு நிலைக்கு உங்களை தள்ளக்கூடாதுன்னு தான் நான் அவங்கள உள்ள வர வச்சேன். அப்போ அன்னைக்கு நான் ஆண்டுகிட்டு செத்து இருந்தேன்னா சொல்லுடி, நீ விதவையா நின்றுப்ப, என் புள்ளில் 2 அனாதை நின்றுருக்கும். அப்போ அதெல்லாம் நடந்த பரவாயில்ல. உனக்கு உன் ஜெயராஜ் நிம்மதியா வீட்டுல இருக்கணும், அவன் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? இது என்ன பேச்சு? இல்ல இப்ப அப்படிதான் நடந்துச்சு. இப்ப என்னமோ சொன்னீங்களே, என்ன? ஆமா, உன் ஜெயராஜ் தான் சொன்ன. நீதான் என்ன சந்தேகமே பட மாட்டிய. ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் சொன்னேன். இல்ல, நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா சொல்லல. இப்ப எப்படியாவது என்ன காயப்படுத்தணுங்கிறதுக்காக வன்மத்தோட சொன்னதே. நம்ம பேச்ச மீறிட்டா அதனால இப்ப அவளை காயப்படுத்துறேன், அதுக்காக இந்த வார்த்தையை சொன்னீங்க, அப்படிதானே? இப்ப நான் காயப்படணும், அப்படி மனசளவுல நொந்து போகணும், என்ன அசிங்கப்படுத்தணும், அவ்வளவுதானே? ஆமா, என் பேச்சு மீறல, அசிங்கப்படதான் செய்யணும். எனக்கு அப்படி என்ன தோணல. என் புருஷன் நாளைக்கு தப்பு பண்ணிட்டமேனு நொந்து போயிடக்கூடாதுன்னு நான் பண்ணினேன். ஆனா நான் நோகணுங்கிறதுக்காகவே இப்ப இந்த வார்த்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னா எதுக்கு உனக்கு இந்த குற்ற உணர்ச்சி வருது? சொல்லு. எதுவுமே இல்லைன்னா எதுக்கு உனக்கு இந்த குற்ற உணர்ச்சி வருது? சாதாரண எடுத்துக்கிற வேண்டியதானே, இப்ப எதுக்கு நீங்க சீரியஸா எடுத்துக்கிறதா? என்ன எனக்கு புரியல, என்கிட்ட எதுவும் மறைக்க என்ன? போதாது, என் மனசு இன்னும் வலி போகல. எப்படி நீ என் பேச்ச மீறலாம்? நானும் அவனை மன்னிக்கணும், நீ எதுக்கு மன்னிச்சேன்னு கேட்க. நீ எதுக்கு மன்னிக்கணும்? அவனுக்கு தெரியுது உன்னை கூப்பிட்டா அவன் உள்ள வருவானே, அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்து வச்சிருக்க. அப்போ கேட்டின புருஷன் அவமானப்படுத்திட்டா பரவாயில்ல, அவன் உனக்கு வீட்டுல சந்தோஷமா இருந்தான் பொண்டாட்டி பிள்ளையோட, அப்படித்தானே? நான் அசிங்கப்பட்டது, இத்தனை நாள நான் வேதனைப்பட்டதெல்லாம் தூசு, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இரும்பு மனுஷன், கல்லஞ்சக்காரே, இடுமாட்டு பையன், அவனுக்கு நான் தாங்கிக்கிடுவான், அப்படித்தானே? வேண்டாம், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. நான் பேசுவேன்டி, நான் பேசுவேன். இப்போ அவன் அசிங்கப்படுறதை விட அவ்வளவு முன்னாடி இந்த தலைக்குனி நீ வச்ச பாரு. நான் பேசுவேன்டி, நான் பேசுவேன். சொல்லு, உனக்கு ஏன் குற்றுல நெஞ்சு குறுக்குத்துது? நான் சாதாரணமா தானே பேசுனேன், உங்களுக்குள்ள அப்படி என்ன இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. வேண்டாம், வார்த்தை விடாதீங்க. என்ன தலைக்குனிய வச்சுட்டு நீ சாதாரணமா பேசிட்டு இருக்க. மன்னிக்கவே மாட்டேன் உன்னை. நான் என்னை எப்படி மிரட்டினான்னு உனக்கு தெரியுமாடியவே? உன்னை எவ்வளவு கொச்சா பேசினான்னு உனக்கு தெரியுமாடியே? நீ எனக்கு 2ஆம் தரமா, எனக்கு 2ஆம் தரங்கிறதுலாம் அல்வா சாப்பிடுற மாதிரியா? அவன் ஒன்னும் தட்டி அசிங்கப்படுத்தினான், ஆனா அவனை நீ ஈஸியா மன்னிச்சிட்ட. அவன் முன்னாடி மறுபடியும் நீ என்ன தலை குனி வச்சிருக்க. போடி வெளியில, போடி வெளியில. தொலைச்சிருவன், தொலைச்சி ராஸ்கர். என்ன ரொம்ப புத்திசாலி நினைப்பா உனக்கு? ஓ, உன்னை எப்ப தூக்கி தூக்கி பேசுவால, உலகத்திலே புத்திசாலி தேன்மொழி தானே தலையில தூக்கிச்சு பேசுவால, அதான் பேச்சு மயங்கிட்டியோ? எனக்கு அப்படிலாம் பேச தெரியாது. நீ பொத்திக்கிட்டு உள்ளதான் நின்றுக்கணும். எதுக்கு நீ வெளியில வந்த? நான் உன்னை கூப்பிட்டனா? அவன் கூப்பிட்டு வர? புருஷன் கூப்பிட்டாதான் வரணும், எவனோ கூப்பிட்டா வந்து நிக்க கூடாது. நான் உன்னை கூப்பிடல, நீ மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு உள்ள தண்டி கண்டிருக்கணும். நீ எதுக்கடி வெளியே வந்த? 2 நாள் லீவ் எடுத்துட்டு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு வந்தேன். எல்லாத்தையும் நாசம் விளையாக்கிட்டிய, மழையை போட்டுட்டிய. ஓ, அதான் நான் ஓய்வுல உனக்கு இருந்துடக்கூடாது. நான் 2 நாளே ஓய்வுல இருந்துடவே கூடாது. ராப்பகல் அந்த குடும்பத்துக்கு நான் உழைச்சு மண்ணா போகணும். போறேன், இப்ப வேலைக்கு போறேன். எவ்வளவு என்ன சுட்டு கொண்டா போ, அஞ்சலி சேர்த்துட்டு சந்தோஷமா இரு.
நான் சாகணும் எத்தால இருடி நான் டூட்டி டூட்டி இதே யூனிஃபார்ம் போட்டுட்டு நான் சுத்தணும் 2 நாள் லீவ் போட்டதண்டி 2 நாள் லீவ் போட்டதண்டி கூட சந்தோஷமா இருக்கணும் மண்ணலி போட்டுட்டல மண்ணலி போட்டுட்டல நீ போ இனி கட்டப்பட்டு நல்லா தூங்கு போ நான் வெளியில போய் சாவுதேன் சரி வந்திருக்க கூடாதோ இப்போ போய் டூட்டில கழுத்து போட்டேன்னா கண்டினியூவா டூட்டி இருக்கும் நினைச்சாலும் திரும்ப இந்த லீவ் கிடைக்காது இந்த 2 லீவும் போச்சுன்னா திருப்பி கூட எடுக்க கூட முடியாது நான் வீட்டிலே இருந்துக்கணுமா கழுத்து போடவா வேண்டாமா கழுத்து போட்டா டூட்டி பார்க்கணும் சரி பேசிட்டு வந்திருக்க கூடாதோ சரி இந்த 2 நாள் லீவு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு போனேன் சரி எனக்கு வர வர ரொம்ப கோவம் வருது பேச தெரியாம பேசி ஐயோ கட்டுல தானே அவ டெல்லிக்கு போற பத்திரம் கிடந்ததே ஒருவேளை கோவத்துல போயிட்டனா இந்த பாருமா அப்பெல்லாம் ரொம்ப நல்லவன் தெரியுமா நமக்கெல்லாம் மனசே கேட்காது அதெல்லாம் பேசுனதோட சரி அப்படியே அப்பெல்லாம் மறந்துடுவேன் வேறுமா அம்மையெல்லாம் பேசிட்டு நான் எங்க போக முடியும் சொல்லி அம்மா தான் எனக்கு உசுரு அம்மா இல்லாம என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா இந்த மாதிரி அம்மா எல்லாம் பேசுவேன் ஆனா மனசுல ஒண்ணுமே இருக்காது பாரு போனேன் மனசே கேட்கல ஓடி வந்துட்டேனே அப்பா மனசுல ஒண்ணுமே இருக்காமா அப்பா மாதிரிலாம் உங்க அம்மைக்கு பூசம் கிடைக்கா கொடுத்து வச்சிருக்கணும் அது ஏதோ என் பேச்சுக்கு கீழ்படினு கோத்துல கொஞ்சம் கத்திட்டு போயிட்டேன் அதுக்காக இப்படிதான் கோபப்படுவாங்க ஆனா எனக்கெல்லாம் இப்படி கோபப்பட தெரியாதுமா எனக்கெல்லாம் இப்படி மனசுல எதுவுமே வைக்க தெரியாது அப்பா பேசிக்கிட்டு ரொம்ப நல்லவேமா ஆமாடா நீ அம்மா பிள்ளைதான் என்கிட்ட வராது ஓடி என் முகதான் நான் சொன்னா கேப்பா அப்படிதானம்மா பொம்பளை பிள்ளை தையா என் தங்கம் மாதிரி என் தேன்மொழி மாதிரி என்னம்மா ஆகா ரொம்ப மூச்சு வாங்குதால பாருமா அப்பாலாம் பேசுவேன் ஆனா அதெல்லாம் பேசுற நேரம் தான் அப்புறம் மனசுல ஒண்ணுமே வச்சுக்க தெரியாது பாரு அப்பா மனசுல எதுவுமே கிடையாது பாரு போனேன் அம்மா இல்லாம இருக்க முடியுமா ஓடி வந்துட்டேன் வேலை கிடைக்க வேலை அப்படின்னு அப்பா ஓடி வரல இங்க பாரு மனசு ஃபுல்லா அவதான் இருக்கா பாரு அம்மா இல்லாம நம்மளால ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா இருடா போவோம் கோயிலுக்கு தானே போவோம் இரு ஒடிச்சுல சமாதானப்படுத்த வேண்டியிருக்குல்ல சூப்பா இங்க பாருண்ணே கோவத்துல தான் பேசிட்டு போனேன் மனசுல ஒண்ணும் பேசல எப்படிலாம் வருதுன்னு தெரியுமா தங்கப்புல நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கார்டன்ல விளையாண்டுட்டு பாரு அம்மாக்கு ஒரு கடையில ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்டா ஆமாமா உனக்கும் பிடிக்கும் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கிறதா நம்ம வாங்கணும் சரியா தென்மொழி உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் அது இன்னைக்கு மன்னிக்க மாட்டா போலுக்க தென்மொழி ஐயோ என் புள்ள சேலை வேற கேட்டால தென்மொழி அப்படி வரும்போது உனக்கு சேலை எடுத்து வந்து ஒண்ணுமா ஆமா நான் கார் வாங்குறேன் ஓடி சொல்லிட்டேன் அம்மைக்கு பிடிச்சதா வாங்குவேன் இல்ல தென்மொழி நான் உனக்கு பிடிச்சதா வாங்கி தருவேனா தென்மொழி உனக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படி சொல்லக்கூடாது அம்மாக்கு தான் எல்லாம் கொடுக்கணும் சரி வாங்க கோயிலுக்கு போமா அம்மா கோயிலுக்கு கூட்டு போனா தான் சாந்தமாவா தென்மொழி பாமா பைக்ல போகும்னா வேற அத்தனுக்கு பின்னாடி நல்லா கட்டிட்டு உட்காந்துக்கணுமா என்ன தங்கம் பிள்ளைக்கு இல்லாதங்க வா தங்க பிள்ளைங்க வா பக்கத்துல உங்க அம்மா இருக்கா போ தங்க பிள்ளை இது என் வயிறு பிள்ளை இது என் பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் பாரு அம்மாக்கு உனக்கு எல்லாம் வாங்கி தருவேனா தங்க பிள்ளை அப்பாக்கு கூட என்ன என் தங்க பிள்ளைக்கு ஷூ கட்டல சரி 2 ஷூ வாங்கிடுவோம் ஆமா கார் ஒரு நிமிஷம் தான் நம்ம கையில இருக்கும் நீ கத்துனாலும் கதனாலும் இங்க உனக்கு கார் கிடையாது உனக்கு கோவம் வரும் தென்மொழி கோயிலுக்குமா டைரக்ட்ல வீட்டுல சமைக்கண்டா என்ன இந்த மாதிரி வண்டியில ஏறக்கூடாது அப்பா தான் தூக்கி போய் என்ன பக்கத்துல போக கூடாது வண்டி சுற்றுரும் இந்த மாதிரி ஷூ போட்டிருக்கல சரி ஷூ கட்டி போட்டாது என்ன சரி போ பாட்டு போ உனக்கு கோவம் வரும் கோவம் இருக்கு உனக்கு கோவம் என்னடா பாக்க அங்க வந்து முறையண்டா கோர் வேணுமா கோத்த கேப்பமா இறங்கி ஓடிரு பாரு இந்த முறைக்கு எல்லாம் விக்கிய பக்கெட் வச்சுக்க ஓடு உங்க விக்கிய பக்கெட் நடக்காம பாரு ஓடு போ உங்க விக்கிய பக்கெட் போ ஐயோ ரொம்ப பேசிட்டு போயிட்டேன்னா தென்மொழி கிளம்புமா எடி தென்மொழி இந்த மாதிரி இன்னைக்கு நீ சமைக்க வேண்டானே வெளியில சாப்பிடுவோம் எடி தென்மொழி நான் 2 நாள் போக மாட்டேன் ஜெரி டூட்டிக்கு உன் கூடயே தான் இருப்பேன் சரி சாரி உள்ளுக்குள்ள இருந்தெல்லாம் ஒன்னும் பேசல கோத்துல பேசிட்டு போயிட்டேன் சாரிடி உள்ளுக்குள்ள இருந்து பேசுறேன்னு சொல்றேன்ல என் பேச்ச கேட்கறேங்கிற கோவத்துல கத்திட்டேன் எடி தென்மொழி
சாரிடி சாரிடி தப்பு தாண்டி உன்னை நான் பேசிருக்க கூடாதான். ஏதோ நான் பண்ணும்போது என்ன சொன்னீங்க? ஒரு நாள் கூட உன்னை பேச மாட்டேன், உன்னை அப்படி பேச மாட்டேன், இப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அத்தனை நீங்க ஒரு ஆள் தானே பேசுறீங்க. சரி சாரிடி, எனக்கு மனசே கேட்கல தெரியுமா, அதனால உடனே திரும்பி வந்துட்டேன். ஒரு கழுத்து மட்டும் போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா, ஒரு மாசம் கண்டினியூ டூட்டி. மனசு கேட்கல, திட்டி போட்டுட்டு வந்துட்டோமேனு உடனே கிளம்பி வரல. இதான் பாசம், இதான் காதலு. மரியாதை என்ன விட்டுருங்க சொல்லிட்டேன். சரிடி சரிடி, கோவப்படாதடி. நீ கோவப்பட்டாலும் எனக்கு வேதனையா இருக்கும். நீ அழுத உனக்கு மண்டக்கணும்னா வரும். வேண்டாண்டி, என்ன ஒரு அடியை நடிச்சுக்க. கொண்டா உன் கையால் அடி. டேய் மாட்டு பையில, டேய் இடித்தடி பையில, என்னடா என்ன பேசுறேன்னு நல்லா அடிச்சுக்க. புள்ளில் வர இல்ல, இவ்வளவு நாள் அடிச்சுக்க. ஒண்ணும் தேவையில்ல, இந்த பேச்சு சவத்தில ஒண்ணும் வேண்டாம். அப்படிலாம் இல்லடி, கோவத்துல பேசிட்டேன்னு சொல்றல, மனசே கேட்கல தெரியுமா. டேய் கோயிலுக்கு போயிட்டு உனக்கு ஒரு பட்டுச்சல் எடுத்துட்டா. ஏது பேசுறதுக்கு லஞ்சமா? இல்ல எனக்கு ஆசை உனக்கு எடுத்து கொடுக்கணும்னு. டேய் நீ கிளிப் எல்லாம் கேட்டல, கவுரிங் இதெல்லாம் கேட்டல, நான் எடுத்துட்டா. வேண்டாம். ஷீஸ் வச்சு செப்பல் கட்டல, எடுத்து வந்துருமா இன்னைக்கு. நீ என்ன கட்டாலும் வாங்கி தர. ஆமா, கட்டு கட்டா நோட் வச்சிருக்காருல்ல. பணம் கிடக்கு பணம். உன்னை சமாதானப்படுத்துக்காக நான் என்னன்னாலும் வாங்கி தரேன். என்ன மன்னிச்சிருடே. சாரிடே. சரி நான் பேச தப்புதான். என்ன விடுங்க, என்னால இதை ஏத்துக்க முடியாது. என்ன விடுங்க ப்ளீஸ், என்ன விடுங்க. அப்படியே விட்டுருவாங்க பாரு. அதெல்லாம் முடியாது. நீ ரொம்ப பொண்ணு கடிச்சிருவேன், வாயிலே கடிச்சிருவேன். விடுங்க, என்ன விடுங்க. கோபப்பட கூட எனக்கு உரிமை கொடுக்க மாட்டீங்கல்ல. நீங்களே கத்துவீங்க, நீங்களே சமாதானப்படுத்துவீங்க. நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் ஆடணும். அதான் அடிமை நடத்துங்க. யார் அடிமை, நீயா நானா? உன் மனசாச்சு தொட்டு சொல்லுடி. இவ்வளவு நேரம் உன் காலில் விழுந்து கெஞ்சது யாரு, நீனா நானா? நீ அடிமையா நான் அடிமையா? உன்னை கோயிலுக்கு கிளப்பதுக்குள்ள எத்தனை வாட்டி உன் காலில் நான் விழுந்திருப்பேன். இந்த சேலை கிட்ட வைக்கிறதுக்கு நான் பட்டப்பாடு எனக்கு தானே தெரியும். இப்போ நீ அடிமையா நான் அடிமையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தெரியும், எங்க டெல்லிக்கு போயிருவாளன்னு அடிச்சு பறந்து ஓடி வந்திருக்கீங்க. இல்லையா? தெரியும், பாசத்துல எல்லாம் ஒண்ணும் வரல. அப்ப அதுக்கு பேர் என்ன பேருடி? ஆமா, நீ டெல்லிக்கு பெரிய ஒரு பயத்தை தான் ஓடி வந்த. ஏன்னா உன்னை தெரிஞ்சனால ஒரு நொடி கூட இருக்க முடியாது. நீ இல்லாத ஒரு நொடி கூட என்னால வாழ முடியாதுடி. பேசுறேன், ஆனா அடுத்த நொடி மறந்துடுவேன். எப்ப ஒண்ணு எனக்கு வேணும். என் மகாராணியா, என்ன ஆள பிறந்தவளா, எனக்குள்ள நீ வேணும். திட்டதுக்கும் என்ன அடிக்கிறதுக்கும் நீ வேணும். நீ இல்லைன்னா அது என்னடி வாழ்க்கை? இல்ல நீ இல்லைன்னா எனக்கு அது என்ன வாழ்க்கைன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு நொடி வாழ முடியுமாடி? கோத்த திட்டிட்டு அப்புறம் தான் புரிஞ்சது எவ்வளவு கிளித்தரமான வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கேன். நெஞ்சே வலிச்சது, திரும்பி வந்துட்டேன். உசுரடி. சரி உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன், சரியாப்பா? ஆனால் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். சரி நைட்டு மன்னிக்க வச்சிருவேன். ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் மன்னிக்க வச்சிருவேன். இப்பெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம். இல்ல மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. அசிங்கமா பேசிட்டு போயிட்டேன். சத்தியமா என் வாய் கூசுதுடி பேசுனதை நினைச்சு நினைச்சு. சாரிடி, ஒரு வார்த்தை கூட ஏத்து பேசாம நின்ன. அசிங்கமா பேசிட்டேன். சாரிடி, சாரிடி. எதுக்கு இப்படி அழுவீங்க? உன்னை பத்தி தெரிஞ்ச அசிங்கமா பேசிட்டேன். செத்து போயிட்டேன். மனசு அடைஞ்சு ஏதாவது பண்ணிட்டு நினைச்சு பயந்துட்டேன். என்னமோ தெரியல, ரொம்ப பயந்துட்டேன். ஓடி ஓடி வந்த. நீ இல்லாத ஒரு நொடி கூட நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். கோவம் தான் பட்டேன், ஆனா நீ இல்லாத ஒரு நொடி கூட என்னால வாழ முடியாது. நீ எனக்கு வேணும்டி எப்பவும். இந்த பாரு, இனிமேல் அப்படி பேசலன்னா அந்த இடத்துல என்ன அடிச்சிருடி. நீங்க இப்படி அழாதீங்க, இப்படி அழ எனக்கு கஷ்டமா இருக்கு. அழாதீங்க. இல்ல, மனசு வலிச்சிட்டு எப்படி பேசிட்டு போயிட்டேன். நீ எப்படி துடிச்சு போயிருப்பல்ல. இல்ல இல்ல, நான் எவ்வளவு கொச்சையா பேசிட்டு போனேன். நீ உசுரடி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ரொம்ப புத்திசாலி, ரொம்ப நல்லவா. எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். சாரி சாரி சாரி.
அழாதீங்க. சரி, கோயிலுக்கு போலாம். சரி, கோயிலுக்கு போயிட்டு இந்த மனசு நல்லா இருக்கும், அதான் முடிவு பண்ணிட்டு வந்தேன். சரி. சரி வா, கோயிலுக்கு போலாம். இங்க பாரு, இன்னைக்கு போல நீ வேலையை பார்க்காண்டானா நான் உனக்கு எல்லாம் வாங்கி தந்துடுறேன். சரி. என்ன இனிமே பேச மாட்டேன். சரி. நீ ஏன்டி ஏத்தே பேசல? உங்களை பேசுற அளவுக்கு எனக்கு இன்னும் தகுதி வரல. தேன்மொழி, உண்மைதான், உங்களை பேசுற அளவுக்கு எனக்கு இன்னும் தகுதி வரல. அப்படிலாம் சொல்லாதடி, நீ என் பொண்டாட்டிடி. அப்படிலாம் பேசாத. சரி, நீங்க வண்டி எடுத்து வைங்க, நான் முகத்தை மட்டும் கழிட்டு வந்தது. சரி, இங்க பாரு, உனக்கு பூவெல்லாம் வாங்கி தரேன்னா. சரி. எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க. மஞ்சள் கயிறு வேணும்னு கேட்டல, ஆமா. அப்படி வாங்கிட்டு அப்படி கோயிலுக்குலாம் போயிட்டு பூஜை பண்ணக்கு மாலை எல்லாம் வாங்கிட்டு அப்படி போயிட்டு வரலாம்னா. சரி. சரி, நான் வண்டிட்டு நிக்க, சீக்கிரம் வந்துடுறேன்னா. உங்க மேல நான் எப்படி கோபப்படுவேன், எப்படி கோபப்பட முடியும்? மூத்தவளை நீங்க பாக்குற வேதம், நீங்க என் பொண்ணுகிட்ட காட்டுற அந்த அன்பு, பாசம், அக்கறை, நான் எந்த மூலைக்கு போனாலும் இப்படி ஒரு மனுஷனை நான் பார்க்க முடியாது. அவளுக்கு இப்படி ஒரு அப்பாவை வாங்கி கொடுக்க முடியாது. அவன் மேல நீங்க காட்டுற அன்பும் அக்கறையும் எப்போ தேடி போனாலும் கிடைக்காது. நான் கோபப்பட மாட்டேன். எப்படி கோபப்படுவேன்? நன்றி செஞ்சவங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும். நீங்க பண்ண தியாகத்துக்கு பிற அர்த்தமே இல்லாம போயிருமே. எவ்வளவு பெரிய தியாகம், யாருக்கு அந்த மனசு வரும்? பரவாயில்ல, என்னதானே பேசுறீங்க, நான் அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட மாட்டேன். உண்மையிலே இந்த உலகத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரிதான். எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ இப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வாழ்றேன். நான் செஞ்ச சரியான தேர்வு உங்களை தேர்ந்தெடுத்தது மட்டும்தான். பரவாயில்ல, நீங்க பேசினாலும் பரவாயில்ல. யார் யாரோ பேசினாங்க, அவங்கள விடவா நீங்க மோசம்? பரவாயில்ல, நீங்க என்ன பேசினாலும் எனக்கு உங்களை பிடிக்கும். உணர்வுகளை நேசிக்கிறேன், உனைத்தானே உயிரா சுவாசிக்கிறேன், எனக்குள்ள மூச்சு. தேன்மொழி, என்ன? நெத்தில குங்குமம் கீழியா? ஐயோ, மறந்துட்டேனே. கொண்டா, நான் வச்சு விடுறேன். இந்தாங்க. குறைஞ்ச பூ இருக்கலாம் மாடி. போதும், இதுவே நிறைய இருக்கு. இன்னைக்கு என்ன என் மவ பூ என்ன சொல்லிட்டா? அவ இன்னைக்கு ஸ்டைல் செட்டப் போட்டிருக்கால, அதனால. ஓ, ட்ரெஸ் பார்த்தா பூ கேப்பா. அதான பார்த்தா பூ கேட்கல இன்னைக்கு. இருங்க, நெத்தில மத குங்குமம் வச்சு விட்டுருங்க. ஆமாடி, அதை வச்சா சூப்பரா இருப்ப. அப்ப காடுன்னு போறேன்னு சொன்னீங்க. கூட்டு போறேன்டாங்க, வரி அப்பா கிட்ட தூக்கி கொடுத்தேன். என்னம்மா, என்ன? நான் உனக்கு தூக்கம் வந்துட்டேன், இரு நான் தோல்ல போடுறேன். நான் தூங்க வைங்க, அந்த சட்டை என்ன கலத்திடுவோமா? இரு, கோயில இருந்து வெளியில போன பிறகு கடத்துவோம். ஒரு அதேதான் பழக்கமா வைக்கும். சரிடா, சரி இரு. ஏங்க, அவனை நீங்க தூங்க வைங்க. சரி, இரு நான் தூங்க வைக்கேன். அச்சோ, நானும் அச்சுக்கிட்ட அவனை. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அச்சோ, ரோ 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 ரோ. தூக்கத்தை தான் சிறப்படுத்துதான். சரிடா சரிடா. தங்க புள்ள தூங்க தூங்க தூங்க. ஓச்சோ, ராசச்சோங்க தூங்க தூங்க தூங்க. சொல்ல கண்ணு குட்டில என் தங்க புள்ள தூங்க தூங்க தூங்க. ரோ 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 ரோ. ஏங்க, நானும் தூங்க வைக்கிட்டுமாங்க? வேண்டானே, நான் தூங்க வச்சிருவேன். ஓச்சோ ஓச்சோ ஓ ரோ 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 ரோ. ஏங்க, தூங்கிட்டான். தூங்கிட்டானா? தூக்கத்துக்கு தான் புள்ள அழுதுருக்கான். என் தங்க புள்ள கார்லாம் கேட்டானே, போகும்போது கார் வாங்கிட்டு போனோம். ஞாபகப்படுத்தினடி. எத்தனை கார் வாங்கி கொடுப்பீங்க? சும்மா இரு, புள்ள இந்த வயசுல விளாடாம எப்போ விளாடுவான். அதெல்லாம் என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன். ஓய்யோ, இங்க பாரு, நான் வாங்கி கொடுப்பேன். ஆனா நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லாத. இந்த ஆம்பளை பெண்களுக்கு ரொம்ப தோத போயிடும். நீ வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிடுனா. இங்க அவன் வேற ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தா. பாப்பால கூட நான் அவளையும் கையோட தூங்க வச்சிருந்தேன் தோல்ல. அவ உங்க கூட வெளில வந்தா தூங்குவாளா? இல்லாட்டி பச்சை புள்ளலாடே, ரெண்டு தூங்கிட்டுனா பிரச்சனை இல்ல. அவ வேற ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கன்னு சொன்னீங்கல்ல, தூங்க மாட்டா. எனக்கு சட்டை கழுத்துக்கலாம் முடியும் உனக்கு. அதான் சொன்னேன், சட்டை கழுத்துங்கன்னு. ஐயோ, முதைய சட்டை கழுத்துனா இல்லையா? சரி இருக்கட்டும், இனிமே விடுங்க. சரி, இப்ப கழுத்துனாலும் முடிச்சிடும், இருக்கட்டும். சரி, குங்குமம் வச்சு விடுங்க. கண்டா வச்சு விடுங்க. கிட்ட தள்ளி வா. ஏன், என்னாச்சு? ஏத்து போயிருக்குல்ல, இரு கச்சி போங்கடி. ஐயோ, அது வண்டியில வச்சுட்டு வந்துட்டேன், ஹேண்ட்பேக்ல இருக்க. சரி விடு. கொண்டா, இப்போ வச்சு விடுறேன். நல்லா இருக்கு. சரி சரிங்க, இப்ப இங்குள்ளதெல்லாம் முடிஞ்சிட்டு இவ வேற ஐஸ்கிரீம் வேணும்னா அதையும் வாங்கி கொடுத்துட்டு நம்ம அப்படி வீட்டுக்கு போயிடலாம். சாப்பிட வேண்டாமா? வீட்டுல நான் சமைக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவளே கூட்டுற சாப்பிட தான் வந்திருக்கா. அது போக உனக்கு சேர் எடுத்து கொடுக்கறேன்ல, அதையும் எடுத்துட்டு போயிடலாம். ஒண்ணு வேண்டாம். ஓ, அதெல்லாம் முடியாது, எனக்கும் மனசு தான் கேட்கும்.
பட்டுச்சேலை தரீனா? எனக்கு வேண்டாம், அப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் முடியாது, எடுத்து தருவேன். நீங்க எடுத்து தந்தா நான் ரோகிணிட்டு தான் கொடுக்க போறேன். நான் வாங்கி தரேன், நீ யாருக்கு கொடுத்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு பட்டுச்சேலை. அப்பதான் எனக்கு இன்னைக்கு நிம்மதி தூக்கம் வரும். எப்படி தூங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அது கொல்லி. ஐயோ, சரி அப்புறமா வீட்டுக்கு போமா? ஒண்ணு வேண்டாம், பட்டுச்சேலை எடுத்து கொடுங்க. இல்லடி, வீட்டுக்கு போமா. சரி வாங்க, மத வெளியில போவோம். சரி, அழகா இருக்கு. சரி, அவனை நான் வச்சுக்கிட்டுமா? ஒன்னும் வேண்டாம், நீ வா. சரி திரும்ப வா, போவோம். வாங்க போலாம். சாரி திருமொழி, நான் உனக்கு போட்டியெல்லாம் வரல. என்னடா குங்குமம் பூலாம் வச்சிருக்காருன்னு பாக்கியா? நானும் கல்யாணம் முடிஞ்சவ தானே. புருஷன் தானே என்ன வேண்டானாரு, நான் வேண்டான்னு சொல்லலையே. அவர் தான் வைக்கணும்ல, அவர் ஞாபகத்துல நம்ம கூட வச்சுக்கலாம். பூ, நெத்தில குங்குமம், அவரை நினைச்சுக்கிட்டேன். ஏங்க வாங்க போலாம். சாரி தென்மொழி, என்னை மன்னிச்சிரு. எனக்கு இதை விட பெஸ்ட் வாழ்க்கை எதுவுமே கிடைக்காது. நான் பங்கு போடலாம் வரல, நான் பாட்டுக்கு இப்படி இருந்துட்டு போறேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக திருத்திக்க வாய்ப்பு இல்லாமையா போயிடும். யார் கேட்டாலும் அவர் என் புருஷன்னு சொல்லிக்கிட்டு இந்த வாழ்க்கை வாழ்றது எனக்கு பிடிச்சிருக்கு. உயிரோட கொன்னு புதைச்சிருவேன். மூஞ்சி மொழிய பேத்துறேன். ஏடு போட்டு வாயில கெட்ட வார்த்தை வந்துடும். மொழியில ஓடி தென்மொழி, அவனும் பியாய். நீங்க வா, பியாய பார்த்துட்டு போக கூடாது. இந்த சைடு வா. மூஞ்சி மொழிய பேத்துறேன். யாருக்கு யாடி போட்டி? சாக்கடைக்கும் மாலைக்குமா? அவ பன்னீர், நீ சாக்கடை. என் குடும்பம் தேவையில்லாம வந்து மூஞ்சி மொழி பேத்துறேன். நான் ஒன்னும் பங்கு போட வரலையே. மானங்கட்ட செல்வம், யாருக்கு போட்டி வர? மூஞ்சி மொழிய பேத்துருவேன். சாணிய வந்து வாச்சிருக்கு பாரு, உனக்குள்ள சாவு வர மாட்டேங்குது. தென்மொழி வா. என் பொண்டாட்டிடி பாரு, தோலை கலக்கு பாரு, சிங்கக்குட்டி ஆம்பளை புள்ள பெத்து கொடுத்துருக்கா. நீ அவளுக்கு போட்டியா நிக்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அடுத்த புள்ளைக்கு ரெடியா இருக்குது. நான் உன்னை நிக்க பாரு, அது எங்க சிங்கக்குட்டி தான். வீடு ரெடி, என் வீடு கோயிலு. நீ சாக்கடையா வச்சுட்டு போன, அத கோயிலா மாத்திட்டா. என்ன நிர்வாண பாணியா விட்டுட்டு போன, என்ன இன்னைக்கு குடும்பஸ்தனா மாத்தி வச்சிருக்கா. என் சாமிடி, என் பொண்டாட்டி, இவளுக்கு ஈக்குவலா நீ வாரேன்னு பேசிக்கிட்டு இருக்க. கோயில கொடுக்க செருப்பால் அடிப்பேன். சாமிக்கும் பியாய்க்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. என் பியார சொன்ன நீ எங்காவது கேள்விப்பட்ட அறுத்து எரிஞ்சவன். போச்சு மினிக்கிறது, தலையில ஒரு மசரு இருக்காது, புட்டிங்க எடுத்துருவேன். போலீஸ்காரன் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. என்ன திருப்பி என் பொண்டாட்டியை காயப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு நின்ன முன்னாடி எட்டி மிதிச்ச அந்த சாக்கடைக்குள்ள விழுந்துருவேன். சாக்கடை வாடி என் பொண்டாட்டி. பொண்டாட்டிடி என் புள்ள வயிற்றுல குடும்பஸ்த வந்துட்ட சொல்லட.